இன்று 130வது வாரமாக லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை நாங்கள் உங்களுக்காக தரவிருக்கிறோம். கடந்த வாரங்களைப் போலவே இந்த வாரத்திலும் தரம் 5 மாணவர்களுக்கான பகுதியாக தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் வரக்கூடிய ஆங்கில கேள்விகளுக்கான பதில்களை தான் நாங்கள் எவ்வாறு எழுத முடியும், எழுத வேண்டும் என்பதை உங்களுக்காக வழங்கி வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சிகள் இணைந்து கொண்டு இந்த பகுதியினை வழங்க தயாராக இருக்கிறார் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள். நீங்கள் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களுடைய தனி மற்றும் குழு வகுப்புகளில் இணைந்து கொள்ளலாம். அதேபோல் அவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய ஆங்கில பாடம் தொடர்பான சந்தேகங்கள், கேள்விகளுக்கு விளக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய தொலைபேசி இலக்கம் இதுதான் 075 839 58 26 075 839 58 26 என்பது அவருடைய தொலைபேசி இலக்கம். இதனூடாக நீங்கள் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களை தொடர்பு கொண்டு அவரிடம் ஆங்கில மொழியினை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இன்றைய பாடத்தில் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அவற்றுக்கும் நீங்கள் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இனி நாங்கள் லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன் பகுதிக்குள் செல்லலாம். You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Bryan every Saturday at 11:30 a.m. on Uber FM. குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பாசத்தின் பண்பலை வாசமக வானொலியில் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியுடன் இணைந்திருக்கும் மாணவர்களுக்கு என் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய நாளிலும் மாணவர்களை உங்கள் அனைவரையும் லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் சந்திப்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நேயர்களே, உங்களுக்கு தெரியும், நாம் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் தொடர்ச்சியாகவே எமது தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையினை எதிர்கொள்வதற்கு தயாராகி வரும் மாணவர்களுக்கான ஆங்கில பயிற்சிகளை எமது இந்த பகுதியில் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் என. அந்த வகையில் சென்ற வாரம் பிளேசஸ் அரவுண்ட் மீ, பிளேசஸ் அரவுண்ட் மீ, என்னை சுற்றியுள்ள இடங்கள் எனும் தலைப்பில் உங்களுக்கு எம்மை சுற்றியுள்ள இடங்களை நான் விளங்கப்படுத்தி இருந்தேன். எனவே இன்றைய நாளிலும் புலமை பரிசில் பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு கூறப்போகின்றேன். இங்கு நான் கூறுபவற்றை உங்களது நோட்புக்கில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. சரி, இன்று நாங்கள் கற்க போவது முதலாவதாக மாணவர்களுக்கு இன்று நான் ஷேப்ஸ், அதாவது வடிவங்களை கற்றுத்தர போகின்றேன். மாணவர்களே, எமக்கு ஏராளமான ஷேப்ஸ்கள் தெரியும், அதாவது எமக்கு ஏராளமான வடிவங்கள் தெரியும். ஆனால் நான் இங்கு பிரதானமாக உங்களுக்கு 5 வடிவங்களை கற்றுத்தர போகின்றேன். ஆகவே தலைப்பினை எழுதிக் கொள்ளுங்கள். ஷேப்ஸ், SHAPES, SHAPES, ஷேப்ஸ் என்றால் வடிவங்கள். முதலாவது ரெக்டாங்கிள். முதலாவது வடிவம் ரெக்டாங்கிள், RECTANGLE, RECTANGLE, ரெக்டாங்கிள் என்றால் மாணவர்களே நமக்கு செவ்வக வடிவம் தெரியும் தானே, அதற்குத்தான் நாங்கள் ஆங்கிலத்தில் ரெக்டாங்கிள் என கூறுவோம். ஆகவே ரெக்டாங்கிள் என்று எழுதி தமிழில் செவ்வகம் என எழுதிக் கொள்ளுங்கள். இரண்டாவது வடிவம் ஸ்கொயர், SQUARE, ஸ்கொயர், SQUARE, ஸ்கொயர் என்றால் சதுரம். சதுர வடிவத்திற்கு நாங்கள் ஸ்கொயர் என கூறுவோம். ஆகவே நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், ஸ்கொயர் என்றால் சதுரம். மூன்றாவது வடிவம் ட்ரையாங்கிள், TRIANGLE, ட்ரையாங்கிள் என்றால் முக்கோணி. முக்கோணத்திற்கு நாங்கள் ட்ரையாங்கிள் என கூறுவோம். TRIANGLE, TRIANGLE, ட்ரையாங்கிள் என்றால் முக்கோணி. நான்காவது OVAL, ஓவல், OVAL, ஓவல் என்றால் நீள்வட்டம். நீள்வட்டம் என்பதற்கு நாங்கள் ஓவல் என கூறுவோம். ஐந்தாவது சர்க்கிள், CIRCLE, CIRCLE, சர்க்கிள் என்றால் வட்டம் அல்லது வட்ட வடிவம். வட்டம் அல்லது வட்ட வடிவத்திற்கு நாங்கள் சர்க்கிள் என கூறுவோம்.
ஆகவே மீண்டும் ஒரு முறை இந்த 5 வடிவங்களையும் நான் கூறுகின்றேன். தலைப்பு ஷேப்ஸ், SHAPES, ஷேப்ஸ் என்றால் வடிவங்கள். அவற்றில் முதலாவது ரெக்டாங்கிள், செவ்வகம், இரண்டாவது ஸ்கொயர், சதுரம், மூன்றாவது ட்ரையாங்கிள், முக்கோணம், நான்காவது ஓவல், நீள்வட்டம், ஐந்தாவது சர்க்கிள், வட்டம். இந்த 5 ஷேப்ஸ்களையும் நாங்கள் தற்போது கற்றுக்கொண்டோம். இனி அடுத்ததாக நாங்கள் பார்ட்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் பாடி, விலங்குகளின் உடற்பாகங்களை நான் உங்களுக்கு இப்போது கற்றுத்தர போகின்றேன். இப்போது நாங்கள் கற்க போவது பார்ட்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் பாடி. முதலாவது விங்ஸ். எழுதிக் கொள்ளுங்கள். விங்ஸ், WINGS. விங்ஸ் என்றால் இறக்கைகள். விங்ஸ் என்றால் மாணவர்களே இறக்கைகள் என்று எழுதிக் கொள்ளுங்கள். இரண்டாவது டெயில், TAIL. டெயில் என்றால் வால். டெயில் என்றால் வால். மூன்றாவது ட்ரங்க், TRUNK. ட்ரங்க் என்றால் தும்பிக்கை. யானையின் தும்பிக்கை நாங்கள் கண்டிருப்போம். ஆகவே யானையின் தும்பிக்கை ஆகியவற்றுக்கு நாங்கள் ட்ரங்க் என கூறுவோம். TRUNK. ட்ரங்க் என்றால் தும்பிக்கை. நான்காவது ஃபின்ஸ், FINS. ஃபின்ஸ் என்றால் செட்டைகள். மீனின் செட்டைகள் உள்ளது தானே மாணவர்களே, அவற்றுக்கு நாங்கள் ஃபின்ஸ் என கூறுவோம். ஐந்தாவது பீக், BEAK. பீக் என்றால் சொண்டு. பீக் என்றால் சொண்டு. BEAK. பீக் என்றால் சொண்டு. ஆறாவது ஹார்ன்ஸ், HORNS. ஹார்ன்ஸ் என்றால் கொம்புகள். HORNS. ஹார்ன்ஸ் என்றால் கொம்புகள். ஏழாவது ஐஸ். ஐஸ் என்றால் நமக்கு தெரியும் கண்கள். EYES. ஐஸ் என்றால் கண்கள். எட்டாவது மவுத், MOUTH. மவுத் என்பதும் எங்களுக்கு தெரியும் வாய். MOUTH, மவுத். ஒன்பதாவது டங், TOUNGUE. டங் என்றால் மாணவர்களே நாக்கு. டங் என்றால் நாக்கு. மீண்டும் கூறுகின்றேன். விங்ஸ் இறக்கைகள், டெயில் வால், ட்ரங்க் தும்பிக்கை, ஃபின்ஸ் செட்டைகள், பீக் சொண்டு, ஹார்ன்ஸ் கொம்புகள், ஐஸ் கண்கள், மவுத் வாய், டங் நாக்கு. இவைகள் பார்ட்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் பாடி என்பதற்குள் அடங்கும் மாணவர்களே. ஆகவே மாணவர்களே, இன்றைய நமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியில் விசேட விதமாக தரம் 5 மாணவர்களின் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்தும் முகமாக ஷேப்ஸ், அதாவது வடிவங்கள் மற்றும் பார்ட்ஸ் ஆஃப் தி அனிமல்ஸ் பாடி, விலங்குகளின் உடற்பாகங்கள் ஆகிய 2 விடயங்களையும் நான் இன்று உங்களுக்கு கற்றுத் தந்திருந்தேன். இன்றைய பகுதியிலும் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலோ அல்லது மேலதிக தெளிவுபடுத்தல்கள் தேவைப்படலாம். அவற்றுக்கு எனது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பினை ஏற்படுத்தி அவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மாணவர்களே, எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதி தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எமக்கு எழுதி அனுப்பி வையுங்கள் என்பதையும் உங்களிடம் அன்பாக கேட்டுக்கொண்டு, ஒவ்வொரு வாரமும் எமது லேர்ன் இங்கிலீஷ் பகுதியினை சிறப்பாக திறம்பட தயாரித்து வழங்கி வரும் அன்பரசன் ரமேஷ் அவர்களுக்கு இவ்வேளையில் எனது மனமார்ந்த நன்றிகளையும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். We'll meet on next Saturday at the same time. Until then, this is Eric Brian. Thank you and take care, students. You are never too old or too young to learn English. So come, let's learn English. Learn English with Master Eric Brian. சனிக்கிழமைகளில் காலை 11:30க்கு
உங்கள் ஊபா எஃப்எம்மில். லேர்ன் இங்கிலீஷ் வித் மாஸ்டர் எரிக் பிரையன் பகுதியினை கேட்டீர்கள். இன்றைய தினத்திலும் பகுதியினூடாக மாணவர்களை சந்தித்திருந்தார் ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள். இன்றைய தினத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற மாணவர்களுக்கான பகுதியாக நாங்கள் அதனை தந்திருந்தோம். மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளுக்கான விளக்கங்களை பெற்றுக் கொள்வதோடு ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்கள் நடாத்தும் தனி மற்றும் குழு வகுப்புகளிலும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய தொலைபேசி இலக்கம் இதுதான் 075 839 58 26 075 839 58 26 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக ஆசிரியர் எரிக் பிரையன் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.